பெட்டிஷன் கூப்பிட்டு வந்தா 2 வருஷம் எஃப்ஐஆர் போடுங்கன்னா 2 வருஷமும் எஃப்ஐஆர் போட்டுக்கலாம். நீங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காது. டிஎஸ்பி சார் அனுப்பிச்சுருக்காரு. என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் உஷா இருக்காங்கல்ல, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. நீங்கள் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் வாங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் மேலே கம்ப்ளைண்ட்? ஆமாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தாங்க. எஸ்பி ஆஃபீஸுக்கு நான் ஆன்லைன் மூலயமா அங்கே போட்டேன். அங்கே எஸ்பி ஆஃபீஸில் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வெற்றிச்செல்வன். என்ன பிரச்சனை? என் மேலே போய் கேஸ் போட்டு போட்டுருந்தாரு. இந்த தேனி B1 ஸ்டேஷனில் என்னை அடித்து சித்திரவதை பண்ணி அது சம்மந்தமாக. ஆமாம், இந்த ஸ்டேஷனில் 18/10/21 அது சம்மந்தமாக நான் எஸ்பி ஆஃபீஸில் 13ஆந்தேதி ஆன்லைனில் புகார் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃபை வந்து மிரட்டி டவுரி கேஸு 15ஆந்தேதி கொடுத்த மாதிரி அவங்க இது பண்ணாங்க. என் ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் அது சம்மந்தமாக எவிடன்ஸில் கலெக்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் உஷா அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் என்னை கெட்ட வார்த்தையில் பேசினாங்க. என்னை ரொம்ப மன உளைச்சல் ஆக்கி அலைய விட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அலைய விட்டாங்க. அது சம்மந்தமாக டிஎஸ்பி அந்த பெட்டிஷன் போட்டு டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டாங்க. அவர் 2 மாதமாக அலைய விட்டார். இன்றைக்கி போய் கேட்டேன், இன்றைக்கி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நான் அப்படின்னு சொன்னேன்னா, நான் தேனி ஸ்டேஷனில் சொல்லிட்டேன், நீங்கள் போய் அங்கே போய் எஃப்ஐஆர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தானே எனக்கு சார்ஜ் சொன்னது, சிவனந்தம் வெற்றிச்செல்வன். என் கேஸுக்கு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க சார்ஜ். இது யாருன்னு தெரியலையா? 26ஆந்தேதி முத்துராமலிங்கம். அதுக்கு போல் நீங்களே சார்ஜ் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது அவர் வந்து கையெழுத்து போட்டு இது பண்ணியிருக்காரு முத்துராமலிங்கம். அது சம்மந்தமாக எப்படின்னா 21ஆந்தேதி நான் 12 மணிக்கு பெட்டிஷன் கொடுத்தேன். அது சம்மந்தமாக 23ஆந்தேதி நான் சிஎஸ்ஆர் வாங்க வந்தேன். செந்தில்குமார் எஸ்எஸ்ஐ தான் அதில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதில் வந்து முத்துராமலிங்கம் கையெழுத்து போடலை. இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். அது சம்மந்தமாக எஸ்பி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், நடவடிக்கை எடுக்கல. கோர்ட்டில் கேஸ் போட்டேன். வீட்டில் இருக்குது. நான் இந்த இது சம்மந்தமாக சொன்னேன். எது சம்மந்தமாக இத்தனை குழப்பாங்க? அதான் அவங்களுக்கு எது எப்போ முத்துராமலிங்கம் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையா? அங்கே இல்லை, நான் சொல்லிக்கிறேன். இல்லை ஒரே நிமிஷம். முத்துராமலிங்கம் இல்லை, ஒரே நிமிஷம். டிஎஸ்பி ஆஃபீஸில் இருக்கார். அவர் போலீஸா இல்லை ஏட்டா என்ன இதுன்னு தெரியல. இந்த மாதிரி போய் இன்ஸ்பெக்டர் பாருங்கன்னு சொல்லி சொன்னார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். எங்கள் பக்கம் ரூம்ல இருக்கா பாருங்க. அதுவே தரையில் இருக்கார். ஜெயபாண்டி அவரை பக்கம்
இல்லை ஜெயப்பன் வெளியே நீ எந்த ஊரு? நான் பேசிப்பட்டு டிஎஸ்பி ஆப்ஷன் வந்து அவர் புதுசாக வந்தவர் தெரியாது. அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னீங்க? அவரை தான் எனக்கு சாய்ஸ் சொல்கிறாங்க. ஆட்சி வந்து ஐநூறுனா அது வந்து கோர்ட்டு ப்ரோக்ரஸ். அது வந்து நம்ம ஒன்றும் தலையிட முடியாது. சரிங்களா? அது வந்து ரொட்டீனாக எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்ச வரையா. சரியா? அது இப்போ 6 மாதம் தெரியும்